அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அரவிந்தர் அன்னை அருள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, தம்பதியருள் ஒற்றுமுடன் வாழ இந்த ஒரு ஸ்லோகம் போதும். அதை பற்றி தான் இந்த காணொலி. ஏனென்றால் குடும்பம் என்றால் பல பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் தம்பதிக்குள்ளே பல பிரச்சனைகள் வருவது சகஜம்தான். வீட்டுக்கு வீடு வாசப்படியாக இருக்கும். அவ்வாறு இருக்கும்போது தம்பதியர்கள் மட்டும் ஒற்றுமையுடன் வாழ மட்டும் இல்லை, பிரிந்த தம்பதியர்கள் சேரவும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கவும் இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஸ்லோகம் போதும். அப்போது அந்த குடும்பத்திலே இதை தவறாமல் சொல்லி தியானம் பண்ணி கொண்டு வந்தால், ஜபம் பண்ணி கொண்டு வந்தால் அந்த குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்படும். அந்த பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். குடும்பத்திலே ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக இருக்காது என்பது சாஸ்திரம் சொல்கிறது. அதற்காக நேயர்களுக்காக தயாரிக்கப்பட்ட இந்த காணொலியை தவறாமல் பாருங்கள். பரமாத்மா கிருஷ்ணருக்கு ராதை மேல் அளவு கடந்த பிரியம். சிறுவயதில் கண்ணனை பிருந்தாவனத்துக்கு அழைத்து சென்றதால் தன் இணைப்பிரியாத தோழி ராதையுடன் அதிக நேரத்தை செலவிட முடியாமல் போனது. அதோடு கம்சனை அழிப்பதற்காக கிருஷ்ணர் மதுராவுக்கு செல்ல வேண்டியிருந்தது. இதனால் ராதா கிருஷ்ணனின் நேசம் அதோடு முடிந்து விடுகிறது. அதனால் ராதைக்கு வேறொரு திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. திருமணத்திற்கு பிறகும் கிருஷ்ணரையே ராதை நினைத்து கொண்டிருந்தார். இதனால் சுற்றத்தார் ராதையை இகழ்ந்தனர். அதன் காரணமாக ராதை கிருஷ்ணனின் நினைப்பிலேயே இந்த உலக வாழ்க்கையை நிறுத்தி விடுகிறாள். இப்படி கிருஷ்ணரின் இளம் வயது தோழியாக அவரை நேசித்த, தன் காதலை கடைசி வர மனதில் வைத்திருந்த ராதையை இன்றும் ராதா கிருஷ்ண படத்தையோ அல்லது சிலையோ வைத்து வணங்கப்படுகிறது. ராதா கிருஷ்ணனுக்குரிய உயர்ந்த ஸ்லோக வரிகளை தற்போது பார்ப்போம். ராதேசம் ராதிகா பிராண வல்லபம் வல்லவி சுதம் ராதே சேவித பாதாப்ஜம் ராதா வசஸ்தலஸ்திதம் ராதானுகம் ராதிகேஷ்டம் ராதா பக்ருத மானசம் ராதா தாரம் பவதாரம் சர்வாதாரம் நமாமிதம். கிருஷ்ணர் மற்றும் அவர் இதே கமலத்தில் வாசம் செய்யும் ராதா தேவியை போற்றும் ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தை தினமும் காலை மற்றும் மாலை ஸ்லோகத்தை மனதில் ராதா கிருஷ்ணனை நினைத்தவாறு குறைந்தபட்சம் 108 முறை ஜெபித்து வந்தால் கருத்து வேறுபாட்டால் பிரிந்திருக்கும் கணவன் மனைவி மீண்டும் இணைந்து வாழ்வார்கள். அதே போல குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவும் இருக்காது. அதே போல குடும்பம் ஒற்றுமையாக நல்லபடியாக அனைத்து ஐஸ்வர்யங்களுடன் வாழ்வார்கள் என்பது நம் முன்பே சொன்னபடி சாஸ்திரம் கூறுகிறது. அன்பு நெஞ்சங்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொலி உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்கள் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ஆர்.வி. பழனி. அதுவரையிலும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.